விடுதலை பத்திரிகையை படிக்க வேண்டுமாம். பெரிய இடத்திலிருந்து சிபாரிசு வந்துள்ளது. என்னவென்று பார்ப்போம். அனைவரும் விடுதலை நாளிதழை படிக்க வேண்டும் என திமுக மந்திரி மகேஷ் பொய்யாமொழி கூறினார் என 15 ஏப்ரல் 24 நாள் விடுதலையில் ஒரு செய்தி. அதில் கூறப்பட்டிருந்ததாவது: ஆசிரியர் ஐயா இங்கே வந்தவுடன் என்னை பார்த்து என்ன கருத்து போய்விட்டீர்கள் என்று கேட்டார். நான் விடுதலை யை படித்து படித்து கருத்தை பெற்றவனாக போய்விட்டேன் என்று சொன்னேன். இது தமிழனின் நிறம்தான். இந்த கூட்டத்தில் இருந்து வெளியே செல்கிறவர்கள் இன்றிலிருந்து விடுதலை யை படிக்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுங்கள். பழைய காலத்து பத்திரிகை ஆகவே படிக்க முடியாது என்று எண்ணாதீர்கள். எளிமையாக படிக்கும் விதத்தில் இருக்கும். ஆசிரியர் பேசினால் பேசிக்கொண்டே இருப்பார். கருத்துகள் கொட்டிக் கொண்டே இருக்கும் என்றார். மந்திரி மகேஷ் பொய்யாமொழி சொல்வது போல் கி. வீரமணியிடம் இருந்து கருத்துக்கள் கொட்டிக் கொண்டே தானிருக்கிறதோ இல்லையோ பொய்யும் பிக்காளித்தனமும் கொட்டிக் கொண்டே இருக்கிறது என்பது தான் உண்மை. கருத்துக்கள் பச்சோந்திதனமாய் ஆளுக்கேற்பல்லவா உருமாறி கொட்டிக் கொண்டிருக்கிறது. திமுக வினருக்கு ஒரு நீதி, ஏனைய கட்சியினருக்கு ஒரு நீதி என்பதாகவே ஆசிரியர் கி. வீரமணியின் யோக்கியதை உள்ளதால் திமுக வினர் அவசியம் வாங்கி படிக்கலாம். அறிவொழுக்கத்தை விரும்புபவர் வாங்கி படிக்க ஆசிரியர் தன்னளவில் நேர்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பகுத்தறிவு பத்திரிகை என சொல்லிக் கொள்ளும் பத்திரிகைக்கு இருக்க வேண்டிய அறமும் ஒழுக்கமும் கி. வீரமணி ஆசிரியராக உள்ள விடுதலையில் இல்லையே. எப்படி வாங்கி படிப்பார்கள்? கி. வீரமணிக்கே இல்லாத அறிவொழுக்கம் அவர் நடத்தும் பத்திரிகைக்கு மட்டுமிருக்குமா? வாங்கி படிப்பவருக்கு ஒரு பத்திரிகை நேர்மை குன்றியுள்ளது என தோன்றினால் வாங்கி படிப்பார்களா? சரி, என்ன நேர்மையில்லை விடுதலையிடம்? பார்ப்போம். ஒரு சாதாரண விஷயத்திலேயே கி. வீரமணியின் பத்திரிகை எவ்வளவு பித்தலாட்டம் நிரம்பியதாக உள்ளது என பார்ப்போம். மந்திரி மகேஷ் பொய்யாமொழி ஆன்மீகவாதி, கடவுள் நம்பிக்கை அதீதமாய் கொண்டிருப்பவர் என ஏனைய நாளிதழ்கள் மூலம் அறிய முடிகிறது. கோவிலுக்கு போகும் பாஜக அதிமுகவினரிடம் பகடி செய்து பகுத்தறிவை காட்டுவது போல் விடுதலை பத்திரிகை மந்திரி மகேஷ் பொய்யாமொழியிடம் பகுத்தறிவை காட்டுகிறதா என பார்ப்போம். மந்திரி மகேஷ் பொய்யாமொழி விடுதலை பத்திரிகையை தவறாமல் படிக்கக்கூடியவர். ஒரு செய்தி அவர் கண்ணில் அடிக்கடி பட்டிருக்கும். அதாவது கோவிலுக்கு செல்லும் அதிமுக மற்றும் பாஜகவினரை பகடி செய்யும் விதமான செய்திகளை வாசித்திருப்பார். தானும் கோவிலுக்கு போக தான் செய்கிறோம். ஆனாலும் தன்னிடம் ஒரு நாளும் எதிரிகளிடம் பகுத்தறிவை காட்டுவது போல் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிற கி. வீரமணி காட்டியதில்லையே. இரு தரப்பினரிடமும் நாத்திகத்தை காட்டினால் தானே கி. வீரமணி யோக்கியன், இல்லையேல் கடைந்தெடுத்த அயோக்கியன் ஆவாரே. ஒரு சிறு விஷயத்திலேயே இரட்டை வேடம் போடும் இத்தகைய நபர் பத்திரிகையை நாம் சிபாரிசு செய்வது தகுமா என யோசித்திருக்க வேண்டாமா மந்திரியார்? உதாரணத்திற்கு சென்ற மாதம் விடுதலையில் வந்த ஒரு செய்தியை பார்ப்போம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பா.ஜ.க வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தேர்தலில் வெற்றி பெற சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினார் என்று வந்த செய்திக்கு கி. வீரமணியின் சிஷ்யன் கலி பூங்குன்றன் விடுதலையில் சத்ரு சம்ஹார யாகமாம் பலே பலே என தலைப்பிட்டு ஒரு சிறு கட்டுரை எழுதி நயினார் நகேந்திரனை பகடி செய்து எழுதி இருந்தார். விடுதலையை வாசிக்க சிபாரிசு செய்யும் மந்திரி மகேஷ் பொய்யாமொழியும் தவறாமல் இந்த செய்தியை வாசித்திருப்பார். வாசித்ததும் என்ன நினைத்திருப்பார்? இதைப் போல் நாமும் டஜன் கணக்கான முறை திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் இருக்கிறோம். பல்வேறு செய்தித்தாள்களில் நாம் கோவிலுக்கு போன செய்தி பிரசுரமாகி உள்ளது. ஆனால் விடுதலை ஒரு முறை கூட கோவிலுக்கு போகும் ஏனைய கட்சியினரிடம் பகுத்தறிவை காட்டுவது போல் நம்மிடம் காட்டவில்லையே. கி. வீரமணியை நேரிடையாக சந்தித்தபோது ஏன்யா இந்த பித்தலாட்டத்தை செய்கிறீர்கள் என கேட்டிருக்க வேண்டாமா மந்திரி? இந்த பதிவுக்காக மந்திரி மகேஷ் பொய்யாமொழி கோவிலுக்கு போன தகவலை சேகரித்த முனந்தபோது
திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து 6 முறை கோவிலுக்கு போனதான செய்தி. சிறப்பு பூஜை சிறப்பு வழிபாடு என வந்துள்ளது. 2021 2023 மற்றும் 2024 என 3 முறை திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் இருக்கிறார். திருப்பதிக்கும் போய் இருக்கிறார். ஈரோட்டு கண்ணாடிக்கார கி. வீரமணிக்கு நயினார் நாகேந்திரன் திருச்செந்தூர் போனால் தான் உறுத்தும் போலும். மந்திரி மகேஷ் பொய்யாமொழி போனால் கண் குருடாகிவிடுமோ. பகுத்தறிவுக்கு காப்புரிமை பெற்றிருக்கிற ஈனமான கி. வீரமணிக்கு. தாம் இத்தனை முறை கோவிலுக்கு போயும் ஒரு முறை கூட தன்னிடம் பகுத்தறிவை காட்ட வேண்டும் என ஏன் தோன்றவில்லை என தனக்குள் ஒரு கேள்வி எழுப்பி மந்திரி மகேஷ் பொய்யாமொழி விடை தேடி இருக்க வேண்டாமா. சொந்தக்காரன் என்றால் பகுத்தறிவை கி. வீரமணி காட்ட மாட்டார் என்பது தானே அவரெழுப்பிய கேள்விக்கு விடையாக இருந்து இருக்கும். அன்றைக்கு பாஜகவின் நயினார் நாகேந்திரன் விஷயத்தில் கலி. பூங்குன்றன் கூறியது. மக்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. மக்கள் மீது நம்பிக்கை வைக்காததற்கு காரணம் என்ன. மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை. உதவிக்கரமும் நீட்டவில்லை. இந்த நிலையில் தான் கடவுள் மதம் யாகம் என்று சரண் அடைகிறார்கள். மனித அறிவையும் தன்னம்பிக்கையையும் இத்தகைய மூடநம்பிக்கைகளால் பறி கொடுப்பவர்களை என்னவென்று சொல்வது. இவ்வளவு கேள்விகளையும் கோவிலுக்கு போன தன்னையும் பார்த்து கேட்டு இருந்தால் தானே கி. வீரமணி மான ரோஷமுள்ள பகுத்தறிவாதி. ஆளை பார்த்து பகுத்தறிவை காட்டுகிறவன் பகுத்தறிவாதியாக இருக்க முடியாது. பித்தலாட்டவாதியாக தானிருக்க முடியும் என மந்திரி சிந்தித்திருக்க வேண்டாம். சாதாரண ஒரு சிறு விஷயத்திலேயே நேர்மையாக பகுத்தறிவை காட்ட துப்பில்லாதவன். பிற விஷயத்தில் என்ன யோக்கியதை தன்மையுடன் இருப்பான். இப்படி தானே வேறு பல விஷயங்களில் அயோக்கியதனத்திற்கு சொந்தக்காரனாக இருந்து சமூகத்தை சீரழிப்பார். மந்திரி மகேஷ் பொய்யாமொழி வீரமணியிடம் நயினார் நாகேந்திரனை கேட்டது போல் தன்னை ஏன் கேட்கவில்லை என கேட்டிருக்க வேண்டாமா. கேட்டிருந்தால் அதற்கொரு நியாயமான பதிலை கி. வீரமணியால் தந்திருக்க முடியுமா. விடுதலையால் திமுக தரப்புக்கு நன்மை உண்டு. அதனால் விடுதலையை வாங்க சொல்லி வற்புறுத்துகிறார். மெய்யான பகுத்தறிவை விரும்புபவன் விடுதலை அசலான பகுத்தறிவு பத்திரிகையா என பரீட்சித்து பார்ப்பானே. போலி ஆசிரியர் வீரமணிக்கும் போலி பத்திரிகை விடுதலைக்கும் சிபாரிசு செய்து. தான் பொய்யாமொழி அல்ல பொய்மொழி என மந்திரி நிரூபித்துள்ளார்.